تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அயராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ஒரு புனித இரவை அடைந்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இன்று இரவை லைலத்துல் கத்ர் இரவாக ஆக்கி அருள் புரிவானாக. இதுவரையும் நான் செய்த அத்தனை இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வானாக. இதற்கு மேலும் நாம் செய்ய போகக்கூடிய இபாதத்தை ஏற்றுக்கொண்டு ரமலானை பரிபூர்ணமாக நமக்கு தந்தருள் புரிவானாக. சங்கமிகு அல்லாஹ்வின் அடியார்களே, மாதங்களில் ஆக சிறந்த மாதம் நமக்கு தெரியும் ரமலானுடைய மாதம். அதுபோல் நபிமார்களில் ஆக சிறந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் இரவுகளிலே ஆக சிறந்த இரவு இன்றைய தினமாக நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. வேதங்களிலும் ஆக சிறந்த வேதமாம் நமது வேதமாம் குர்ஆன் மட்டும்தான். அப்ப ஒரு சிறந்த வேதத்தை சிறந்த இரவில் சிறந்த நபியின் மூலமாக சிறந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளின் தலைவர் கொண்டு வந்து கொடுத்து, இப்படி இந்த உம்மத்தில் ஆக சிறந்த உம்மத்தாக நம்மை அல்லாஹ் வைத்து அத்துணையிலும் அல்லாஹ் நம்மை உச்சகட்டத்தில் பிடித்து நிறுத்தி பேசியிருக்கிறார். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள், ஏராளமான அருட்கொடைகள் இப்படி இருக்கிறது. எனவேதான் இந்த அருட்கொடைகளை பற்றி எல்லாம் அல்லாஹ்வே திருமறையில் சொல்லும் போது, கடலில் இருக்க நீர்களை எல்லாம் எடுத்து நீங்கள் எழுதும் மையாக ஆக்குங்கள், கடல் நீரை எல்லாம் மையாக ஆக்குங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் எழுதுகோலாக செதுக்குங்கள். இப்போது அந்த எழுதுகோலை வைத்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அருட்கொடை நீங்கள் எழுத முற்பட்டு வாருங்கள். நீங்கள் எழுதி கொண்டே போகுங்கள். ஆனால் அந்த கடல் நீர் தான் வற்றிமே போகுமே தவிர எனது அருட்கொடைக்கு உங்களால் முற்றுப்புள்ளியோ முடிவுரையோ இட முடியாது என்று சொல்வார். உண்மை, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை என்பது அவ்வளவு பெரியது. ஏதோ ஒரு சின்ன வட்டத்திற்குள் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நாம் சுருக்க முடியாது. சொல்ல போனால் வாழ்க்கை முழுக்க சஜிதாவிலே கடந்தாலும் அவர் கொடுத்த இந்த மூச்சு கொடாய்க்கும் கூட அவர் கொடுத்த அருட்கொடைக்கு நாம் நன்றி செலுத்துவதாக ஆக மாட்டோம். அதெல்லாம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் கொரோனாவில் கண்டு நாம் வந்திருக்கிறோம். எவ்வளவு காசுகளையும் நாங்கள் கொட்ட தயார், கொஞ்ச நேரம் மூச்சு வாங்குவதற்கு எங்களுக்கு அந்த மிஷினை கொடுப்பதற்கு தயாரா என்றால் யாரும் வரவில்லை. அப்ப அவ்வளவு அருட்கொடையை அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான், நாம் வாங்கி கொண்டே இருக்கிறோம். இந்த அருட்கொடைக்கெல்லாம் நாம் எப்போது நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதனுடைய மிக பெரும் பாக்கியமாகத்தான் இன்றைய இரவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். லைலத்துல் கத்ர் இரவு. இதில் நாம் பார்க்க போவது எப்போது ஹதீஸ்களில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இரவினுடைய சிறப்பு என்ன, இந்த இரவில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன, இந்த மூன்றை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே அன்றைய நாள் ஓதிய ஆயத்திலிருந்து எடுத்து தஃசீர் செய்வதுண்டு.
அதுபோல இந்த இரவுக்கும் தோதுவாக தஃசீருக்கும் தோதுவாக சூரத்துல் கத்ரை ஓதி இருக்கிறார்கள். இந்த கத்ர் என்பது அல்லாஹ் தஆலா இதில் முழுக்க முழுக்க லைலத்துல் கத்ருடைய சிறப்புகளை பற்றி ஒரு சூரா முழுக்க சொல்லி தருகிறார். முதலில் இந்த இரவு எப்போது என்பதில் எல்லா இமாம்களுடைய ஒருமித்த கருத்து என்றால் ரமதானுடைய கடைசி 10 நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அதிலும் குறிப்பாக சொல்கிறார்கள் ஒற்றைப்படை இரவுகளில் தேடுங்கள். 21, 23, 25, 27, 29 என்று இருக்கிறது. இந்த ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இருப்பதற்கு அதீத வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எல்லா இமாம்களும் இதற்கு உடன்படுகிறார்கள். என்றாலும் கூட இன்று எல்லா பள்ளிகளும் லைலத்துல் கத்ர் என்றாலே அது 27 போல ஆகிவிட்டது. மற்ற நாட்களில் எல்லாம் கூட்டம் வராதது 27 மட்டும் அவ்வளவு கூட்டம் வருவதற்கு காரணம் என்ன? பொதுவாக இதுதானே கருத்து என்றெல்லாம் நாம் நினைத்தால் சில ஹதீசுகள் இப்படி காணப்படுகிறது. பெரும்பாலான ஹதீசுகளில் போய் பார்த்தால் 27 தான் லைலத்துல் கத்ர் என்பது உட்பட ஹதீசுகளில் ஆதாரங்கள் காண கிடைக்கிறது. மற்ற ஒற்றைப்படை இரவுகள் எல்லாம் அதுக்கும் ஆதாரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் ஒரு அதிகபட்சமாக நாம் பார்த்தால் 27 லைலத்துல் கத்ராக இருப்பதற்கு அதீத வாய்ப்புகள் இருக்கிறது என்று இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். அதில் ஒரு 2ஐ மட்டும் நாம் பார்த்துவிட்டு அடுத்த தலைப்புக்குள் போய்விடலாம். ஏன்னா எந்த இரவுன்னு நினைத்து அதையே பேசிக் கொண்டிருந்தால் அடுத்த அமல்கள் செய்வதற்கும் அதனுடைய சிறப்பை பற்றியும் பேச முடியாது. முதலில் ஒரு ஹதீஸ், ஆக சிறந்த ஹதீஸ் இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு என்று சையதுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய உச்சகட்ட சஹாபாக்கள் 4 பேர் தான். இவர்கள் குர்ஆனை ஓதுவதை போல வேறு யாரும் ஓத முடியாது. அதில் முதலாவது அவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு என்றால் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பையினா நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான் நாயகத்திற்கு, நபியே நீங்கள் சூரத்துல் பையினாவை உபய் இப்னு கஅப் ஓதட்டும், நீங்கள் கேளுங்கள். யார் ஓத வேண்டும்? உபய் இப்னு கஅப் என்ற சஹாபி பையினா சூராவை ஓத வேண்டுமா? நாயகம் அதை கேட்க வேண்டுமா? குர்ஆன் இறங்கியதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். ஆனால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஓத சொல்லி நாயகத்தை அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அப்ப அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்து, சஹாபாக்களுக்கு நாயகம் கொடுத்த அந்தஸ்து, நீங்கள் ஓதுங்கள் நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வா சொன்னான் என்று கேட்டு உபய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரமித்து போய் குர்ஆனை ஓதுவார்கள். அதுபோல் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டார்கள். திருப்பகச் சபையிலே சஹாபாக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது குர்ஆனிலே ஆக சிறந்த அத்தியாயம் என்ன என்று சொல்லுங்கள். யாரும் எழுந்திருக்கவில்லை. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் எடுத்து சொல்லி சொன்ன வார்த்தை ஆயத்துல் குர்சி. நாயகமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி கொடுத்து அவர்களை பாராட்டுகிறார்கள். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எதற்கு சொல்கிறோம் என்றால், அவரிடம் வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், ஒரு தாபி கேட்கிறார், லைலத்துல் கத்ருடைய இரவு ஒற்றைப்படை இரவுகள் என்று கூறப்படுகிறதே, அதில் எந்த இரவு என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில், லைலத்துல் கத்ருடைய இரவு ரமதானுடைய இரவில் தான் இருக்கிறது, அதிலும் குறிப்பாக கடைசி 10 தான் இருக்கிறது, அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள் தான் இருக்கிறது, அதிலும் சொல்ல போனால் 27 தான் லைலத்துல் கத்ர் என்பதை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருகிறார்கள். இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அந்த தாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் போகிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், லைலத்துல் கத்ர் எப்போது? ரமதானில் என்று கேட்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லைலத்துல் கத்ரா வேண்டும், அமல் செய்ய போகிறீர்களா? அப்போ வாழ்நாள் முழுக்க தஹஜ்ஜத்தை நீங்கள் தொழுது கொண்டே இருங்கள், அன்றைதான் ஏதாவது ஒரு நாள் லைலத்துல் கத்ராக இருக்கும், நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இதை கேட்டுவிட்டு அந்த தாபி வந்து உடனே சொன்னார்கள் உபய் இப்னு கஅபிடம், நீங்கள் இப்படி சொன்னீர்கள், ஆனால் இப்னு மஸ்ஊத் அப்படி சொல்கிறார்கள், காலம் முழுக்க தஹஜ்ஜத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னபோது உபய் இப்னு கஅப் சொன்னார்கள், அப்படியா? இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், அப்ப உங்களை அதீதமாக அமல்களில் ஈடுபடுவதற்கு அவர் முயற்சிக்கிறார், ஆனால் அவருக்கும் தெரியும் 27 தான் லைலத்துல் கத்ர் என்பதை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இது ஒரு பலமான ஹதீஸுடைய ஆதாரம். இரண்டாவது கட்டமாக அரபியரிடம் எப்போதும் அந்த அரபியுடைய எண்களுக்கு மதிப்பு இருக்கிறது. அலிஃபிலிருந்து யா வரை இந்த எண்களை ஒவ்வொரு மதிப்பிட்டு அலிஃப் என்றால் இத்தனை இத்தனை என்று சொல்வார்கள்.
அந்த கூட்டு எழுத்துக்கள் பார்க்க போனால் லைலத்துல் கத்ர் என்ற இந்த வார்த்தைகளில் லாமுக்கு ஒரு நம்பர், யாக்கு ஒரு நம்பர், இப்படி ஒவ்வொரு நம்பராக கொடுப்பார்கள். இது மொத்த கூட்டு எழுத்துக்களாக பார்க்கும்போது வரக்கூடிய வார்த்தை எழுத்துக்கள் மொத்தம் கூட்டி பார்த்தால் 9 வரும். இந்த சூறாக்களில் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்று 3 இடத்தில் சொல்லி தருகிறார். அதை சேர்த்து பார்க்கும் பொழுது அப்போதும் வரக்கூடிய நம்பர் என்று பார்த்தால் 27 வருகிறது. இப்படி ஒரு சில பெரும்பாலான விஷயங்களையும் கணிப்பையும் வைத்து லைலத்துல் கத்ர் 27 தான் என்பதை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் வருடம் 27ஆக நம்ம யோசித்து அதை அமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் 27ஆக தானா இருக்கும், அதுதானா உண்மை என்றால் இருப்பதற்கு அதீத வாய்ப்புகள் இருக்கிறது. 21 ஆனால் இருக்கலாம், 23ஆகவும் இருக்கலாம், 25ஆகவும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உண்மை பொது சட்டம் நாம் இதில் தெரிய வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாயகம் வந்தார்கள், வெளியே வந்து எப்போது லைலத்துல் கத்ர் என்பதை ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி சொல்வதற்காக தான் வெளியே வந்தார்கள். வெளியே வரும் பொழுது சஹாபாக்கள் 2 பேர் சண்டை போட்டிருந்தார்கள். 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபியுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். நாயகம் வந்தவுடன் என்ன சண்டை என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், என்னிடத்திலே இவர் கடன் வாங்கி இருக்கிறார், இவர் கடனை இவர் தரவில்லை, ஆனால் நானும் எவ்வளவோ அவகாசம் கொடுத்து விட்டேன், இன்னும் எனது கடனை கொடுக்காமல் இருக்கிறார், நானும் எவ்வளவுதான் பொறுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடம் கேட்டார்கள், ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள், என்ன ஆயிற்று? நாயகமே, நான் பெரும் வறுமையில் இருக்கிறேன், நான் எப்படியாவது கடனை அடைக்க வேண்டும் தான் என்று பார்க்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை, நான் என்ன செய்வது என்று அவரும் காரணம் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமரசம் செய்து வைத்தார்கள். உபை இப்னு கஅப், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, பாதி கடனை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், பாதியை கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்துதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு எப்போது லைலத்துல் கத்ர் இரவு என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என்பதெல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். நான் அதை சொல்வதற்காகத்தான் பள்ளியை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் நீங்கள் இருவரும் சண்டையிட்டதினால் அல்லாஹ் என்னை அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை விட்டு மறைத்து விட்டான், எனக்கு அதை மறக்கடித்து விட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சொல்லிவிட்டு நாயகம் இதையும் சேர்த்து சொன்னார்கள், இப்படி அல்லாஹ் எனக்கு மறக்கடித்து விட்டதும் கூட இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை இந்த உம்மத்திற்கு அதுவும் ரஹ்மத்தாகத்தான் இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அப்படி சொல்லிட்டாங்க கூட அன்ற ஒரு நாள் மட்டும் முழுக்க இபாதத் செய்துவிட்டு அடுத்து எல்லாம் விடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பெரும்பாலும் லைலத்துல் கத்ர் 27 என்று சொல்வதனாலே இவ்வளவு கூட்டமா? அப்ப உண்மையிலே லைலத்துல் கத்ர் இந்த இரவு தான் என்று நாயகம் சொல்லியிருந்தார். இப்ப மற்ற இரவுகள் எல்லாம் அமல்கள் பெரும்பாலும் குறைந்திருக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் இப்படி மறைத்ததும் கூட அல்லாஹ் மறக்கடித்ததும் கூட ஒரு வகையில் மிகப்பெரிய பாக்கியமாகத்தான் இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான். என்றால் இந்த இரவு உண்மையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு தான் என்று குறிப்பிட்டு விட்டார்கள் என்றால் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அது ரஹ்மத். ஆனால் முஸ்லிமாக இருந்து அந்த இரவிலும் கூட அமல் செய்யாமல் பாவத்தை செய்து விட்டார் என்றால் அவர் மிகப்பெரிய துர்பாக்கியவாளியாக அல்லாஹ்விடத்தில் போகிறார். இந்த இரவில் எவ்வளவு பாக்கியமான இரவு என்றால் இன்றைய நாளுடைய இரவை பயன்படுத்துபவரை விட பாக்கியசாலி உலகில் யாரும் கிடையாது. இந்த நாளுடைய இரவை வீணாக பாவங்களில் கழிப்பவரை விட உலகத்தில் துர்பாக்கியசாலி யாரும் கிடையாது. எப்படி இந்த இரவிலே அமல் செய்தால் சூரா கத்ரில் வரக்கூடிய 3000 மாதங்கள் கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் விட நன்மை நமக்கு வருகிறதோ அதுபோல இந்த இரவில் பாவம் செய்தாலும் அதற்கு பன்மடங்காக பாவங்களும் எழுதப்படும். நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி பார்க்கிறோம் அல்ல, எப்படி நன்மைகள் அல்லாஹ் பன்மடங்காக கொடுக்கிறானோ அதுபோல இந்த இரவுகள் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை பன்மடங்காக அல்லாஹ் ஆக்கி கொடுக்கிறான். இவைதான் இந்த இரவு முழுக்க தயவு செய்து நம்முடைய பார்வைகளை பாதுகாக்க வேண்டும். இந்த இரவு ஃபஜ்ர் வரும் வரையும் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் நாம் ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு ஈடுபட வேண்டும். அது பின்னால் என்ன அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருவேன். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். இப்ப சூரத்துல் கத்ர், இந்த சூராவில் அல்லாஹ் என்ன சொல்லித் தருகிறான் இந்த இரவின் சிறப்பை பற்றி? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நபியே, சிறப்பு மிக்க
கண்ணியமான இந்த இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் என்று முதல் ஆயத். அடுத்த ஆயத்து குர்ஆனை இறக்குகிறேன் என்று சொல்லிவிட்டான், இந்த இரவில் இறக்கப்பட்டது என்று. அடுத்து இந்த இரவினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? அல்லாஹ் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அடுத்த ஆயத்து லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இத சொல்லணும். இந்த இரவுடைய சிறப்பு என்ன? 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று மூன்றாவது ஆயத்துக்கு தான் இதைத்தான் அடுத்து அல்லாஹ் சொல்ல வேண்டும். காரணம் லைலத்துல் கத்ரில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டான். அடுத்து இந்த இரவின் சிறப்பை சொல்லி ஆக வேண்டும். ஆனால் அந்த இரண்டு ஆயத்துக்கு மத்தியில் ஒரு ஆயத்தை அல்லாஹ் சேர்க்கிறான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நாயகமே, உங்களுக்கு அந்த லைலத்துல் கத்ர் இரவுனா என்னன்னு தெரியுமா? இப்ப ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் ஆர்வப்படுத்துகிறார். ஒரு பேச்சை நம்ம பேசும் பொழுது சும்மா சொல்லிவிட்டு சொன்னா அந்த அளவுக்கு அது எடுபடாது. ஒருவரிடம் ஒரு உள்ளத்தில் ஒரு பேச்சு உட்கார வேண்டும் என்றால் அது சொல்ல வேண்டிய முறையில் சொன்னால்தான் உள்ளத்தை விட்டும் அந்த பேச்சு மறையாமல் உள்ளத்தில் உட்காரும். சாதாரணமா நான் பார்க்கலாம், இப்போ வெளியே போய் தந்தை வெளியே போயிடாரு, பிள்ளைக்கு ஏதோ வாங்குறதுக்காண்டி போயிடுறாரு. இப்ப வீட்டுல தாய் இருப்பாங்க, என்ன வாங்கிட்டு வராருன்னே தெரியாது. ஆனா ஏதோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட போயிருப்பாங்க. இப்ப அந்த பிள்ளை அம்மாட்ட கேட்கும், அம்மா அத்தா ஏதோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களே, என்ன வாங்கிட்டு வருவாங்க? அந்த அம்மாவுக்கும் எதுவும் தெரியாது என்ன வாங்கிட்டு வருவாங்கன்னு. ஆனா அந்த தாய் என்ன சொல்லுவாள்? அத்தா என்னமோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது அப்படி இருக்கும், அது இப்படி இருக்கும், அது எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு அடுத்து அந்த பொருள் கைக்கு வராமலே பெரும் ஆசைக்குள் அந்த பிள்ளை போகிறார்கள். அதற்கு பிறகு அது கிடைத்தவுடன் இன்னும் ஆர்வத்துடன் அது என்ன செய்ய வேண்டும் என்பதில் உடன்படுகிறார்கள். அல்லாஹ் சிறு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவதை போல நமக்கு நடத்துகிறான். என்ன சொல்கிறான்? வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நாயகமே, அந்த லைலத்துல் கத்ர் எவ்வளவு சிறப்பு தெரியுமா? எப்படிப்பட்ட இரவு தெரியுமா என்று சொல்லிவிட்டு அடுத்த பிறகுதான் அல்லாஹ் சொல்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த இரவு 1000 மாதங்களை விட அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்த இரவாக இருக்கிறது. 1000 மாதங்களை விட. அல்லாஹ் என்ன சொல்லல? 1000 மாதங்கள் என்ன அமல் செய்தால் அந்த அமலுடைய நன்மை வரும் என்றும் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? 1000 மாதங்களை விட அமல் செய்த நன்மை கிடைக்கும். அப்ப 1000 மாதங்களை விட என்று அல்லாஹ் சொன்னதின் பெயரில் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை யாராலும் கணக்கிட முடியாது. நம்ம அறிவு என்ன சொல்லலாம்? 1000 மாதங்களை மட்டும் நம்ம கணக்கு வச்சு ஒரு 83 வருஷம் 88 வருஷம் சொல்லலாமே தவிர, ஆனால் உண்மை கருத்து எவ்வளவு நன்மைகள் கொடுப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. இவ்வளவு நன்மை இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் ஏன் கொடுக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய போராளி ஷமௌனுல் காஸி என்ற அந்த இறைநேசருக்கு பெயர். அந்த இறைநேசர் கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களாக அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 900 வருடங்களுக்கு மேலே சென்று சொல்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கவலை என்னன்னா, இவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறாரே, இவர் அமலுக்கு இவருடைய ஈடாக நமது உம்மத்திற்கு ஏதாவது அமலை வாங்கி கொடுக்க வேண்டாமா? ஏதாவது நம்ம உம்மத்திற்கு வேண்டும். இது ஒன்று. இன்னொரு தடவை சஹாபாக்களே ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கும் பொழுது கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், முந்தைய காலத்தில் வாழ்ந்த நபிமாருடைய வயதுகளை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். 900 வயது 950 வயது எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த உம்மத்திற்கு. அப்ப அவ்வளவு உம்மத்திற்கு அவ்வளவு வயதை கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் அமல்கள் எவ்வளவு இருக்கும்? இப்ப நம்முடைய வயது காலம் என்பது 100 தான் அதிகபட்சம். ஆனால் அந்த 100க்குள்ளே நம்முடைய அமல்கள் எல்லாம் மிக சுருக்கமாகத்தான் இருக்கும். நம்மை விட அந்த உம்மத்தினர்கள் அதிக அமல்கள் செய்திருப்பார்களே, நம்மை விட ஏராளமாக அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்திருப்பார்களே. அப்ப அவர்களை போல நாமும் அமல் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது? நமக்கு எல்லாம் அல்லாஹ் அந்த வயது காலத்தை கொடுக்கல. ஏன்னா பொதுவாக சட்டம், பொது சட்டம் அதுதானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் கூட 2 சஹாபாக்கள் இருந்தார்கள். 2 பேரும் ஒத்த வயதுடையவர்கள். கிட்டத்தட்ட 2 பேருடைய அமல்களும் பார்க்கப்பட சரிசமமாகத்தான் இருக்கிறது ஓரளவுக்கு. அவர் தஹஜ்ஜுத் தொழுதா, இவரும் தஹஜ்ஜுத் தொழுவாரு. அவர் நல்ல முறையில குர்ஆன் ஓதுனா, இவரும் நல்ல முறையில குர்ஆன் ஓதுவாரு. கிட்டத்தட்ட அமல்கள் எல்லாம் சரிசமமாகத்தான் இருந்தது. ஆனால் முதலில் இருந்த அந்த நபர் முன்னால் இறந்து விட்டார், ஷஹீதாகி விட்டார். அடுத்து ஒரு 2 வாரம் 3 வாரத்திற்கு பிறகு படுக்கையாக இருந்து அவர் வஃபாத் ஆகிறார். முதலால் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ஷஹீத், இரண்டாவது நபர் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் படுக்கையில இருந்து மௌத் ஆகிறார். இந்த 2 பேரையும் இன்னொரு கனவில் காண்கிறார்.
கனவில் கண்டால் முதல் நாள் யாரு ஷஹீதானார்களோ அவர்கள் சுவனத்துக்கு போவதற்கு முன்னால் இந்த படுக்கையிலே இருந்து வஃபாத்தானாரே அவர் முதலில் சுவனத்திற்கு போய்விட்டார். அவருக்கு பிறகு இவர் சுவனத்திற்கு போகிறார். இவருக்கு என்ன ஆச்சரியம்னா ஷஹீதுடைய அந்தஸ்து என்பது தனி அந்தஸ்து. கிட்டத்தட்ட அதை தொடவே முடியாது. சொல்ல போனால் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ஷஹீதுகளை பொறுத்தவரையும் அவர்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் சிந்துவதற்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நாளைக்கு மறுமையிலே மிகப்பெரிய கண்ணாடியான மாளிகையை கொடுப்பார்கள். உமர் ரலியல்லாஹு நாயகமும் இதை சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்தார்கள். இரண்டாவது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், சித்தீக்கீன்களுக்கு அதுபோல அல்லாஹ் ஒரு மாலையை கொடுப்பான், அது அபூபக்கர் சித்திக்கு சுபசோசனம் உண்டாவதாக என்று உமர் ரலியல்லாஹு துஆ செய்தார்கள். மூன்றாவது சொன்னார்கள், அல்லாஹ் ஷஹீதுகளுக்கும் இது போல ஒரு மாலையை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு தான் உமர் ரலியல்லாஹு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் என்னையும் ஷஹீதாக ஆக்கு, ஆனால் இந்த மதீனாவை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், மதீனாவுக்குள்ளேயே நான் ஷஹீதாக வேண்டும். அவர்கள் கேட்ட துஆவுக்கு ஏற்ப அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீதை கொடுத்தான். இப்ப ஷஹீதுடைய அந்தஸ்துகள் என்பது இந்த உச்சத்தில் இருக்கிறது. சஹாபாக்களில் குறிப்பிட்ட சஹாபாக்கள் தான் அந்த அந்தஸ்தை தொட முடியும். ஆனால் அந்த அந்தஸ்துக்கு இருப்பவர் இரண்டாவது சொர்க்கம். படுக்கையில் படுக்காய் இருந்து ஒரு வாரம் 2 வாரம் கழித்து இறந்தவர் முதலில் சுவனம் போகிறாரே, இது இந்த சஹாபிக்கு ஆச்சரியம். ரசூலுல்லாஹ்விடம் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நான் இப்படி கனவு கண்டேன், கிட்டத்தட்ட 2 பேருடைய அமல்களும் சரிசமம் தான், ஆனால் முதலில் ஷஹீத் தான் சுவனத்திற்கு போறோம், படுக்கையில் படுத்து இருந்த அவர் தான் சுவனம் போகிறார், எனக்கு புரியல, என்ன காரணம் நாயகமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார்கள், இது என்ன யோசிக்க வேண்டியது இருக்கிறது? ஏனென்றால் ஷஹீதை விட படுக்கையில் இருந்த இவர் 2 வாரம் 3 வாரம் எவ்வளவு குர்ஆன்களை ஓதியிருப்பார், எவ்வளவு தொழுகைகளை தொழுதிருப்பார், எவ்வளவு இன்ன பிற இபாதத்துகளை செய்திருப்பார். இந்த இபாதத்துகள் எதுவுமே அவர் செய்தாரா? செய்யவில்லை. அப்ப இபாதத்தினுடைய கணக்கில் தான் அல்லாஹ் இதை எடுக்கிறான். எனவே அவர் சுவனத்திற்கு போவது என்பது, முதலில் போவது என்பது ஆச்சரியப்பட தகுந்த விஷயம் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். நான் எதற்காக இதை சொல்ல வந்தேன் என்றால், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார சொல்றா அவங்களுக்கு அவ்வளவு வயசு, எங்களுக்கு இவ்வளவு குறைவான வயசு, கிட்டத்தட்ட 10 மடங்கு எங்களை விட வயதில் அதிகமாக இருக்கிறார்கள், அப்போது அவங்கள போல நாங்க இபாதத் செய்ய முடியவில்லையே நாயகமே என்று சஹாபாக்கள் இங்கு ரசூலுல்லாஹ்விடம் சொல்லி கவலைப்படுகிறார்கள். இந்த கவலைக்கு தான் ஆறுதலாக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமான இரவாக இந்த லைலத்துல் கத்ரை கொடுக்கிறார். இப்போ அவர்கள் செய்த அமல்களுக்கு சரியாகுமா? ஏன் அவர்களை விட அதிகமாக அமல் செய்தவர்களாக உம்மத்தை முஹம்மதியாகும். எனவேதான் எல்லா உம்மத்துகளையும் விட இந்த உம்மத்திற்கு முதலில் சுவனத்திற்கு போவோம். எப்படி போவோம்? இந்த உம்மத்து ஆயுள் காலம் குறையாதானே, இந்த உம்மத்தின் ஆயுள் காலம் என்னவோ குறையாதான், ஆனால் இந்த உம்மத்தினுடைய அமலும் இந்த உம்மத் செய்த இபாதத்துகளையும் அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கி கொடுக்கிறார். இந்த உம்மத்து அல்லாஹ்வை பார்க்காமலே ஏற்றுக்கொண்டது, இந்த உம்மத்து நபியை பார்க்காமலே ஏற்றுக்கொண்டது. எனவே இந்த உம்மத்தினுடைய அமலை போல முந்து சென்ற உம்மத்துடைய அமலை ஈடு கொடுக்க முடியாது. எனவேதான் எல்லா நபிமார்கள் எல்லா உம்மத்துகளுக்கு முன்னால் முதல் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம், பின்னால் இந்த உம்மத்து சொர்க்கம், அதற்கு பிறகுதான் மற்ற உம்மத்துகள் எல்லாம் சுவனத்திற்கு போக இருக்கிறார்கள். இந்த இரவினுடைய பாக்கியத்தை நாம் முதலில் விளங்க வேண்டும். இப்ப இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த இரவை நாம் எந்த கட்டத்திலும் வீணாக கழித்து விடவே கூடாது. முழுக்க முழுக்க இபாதத்துகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. இந்த இரவுடைய சிறப்பை பற்றி பார்த்தோம். அடுத்து தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. இந்த இரவில் அல்லாஹ் யாரையெல்லாம் பூமியில் இறக்குகிறான் என்றால், வானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மலக்குமார்களையும் இந்த இரவில் அல்லாஹ் இறக்கி விடுகிறான். என்ன அப்படின்னா, எல்லாரும் போங்க, அங்கு தொழுதவருடைய பக்கத்தில் உட்காருங்கள், யாரெல்லாம் துஆ கேட்கிறார்களோ அவருடைய துஆக்கள் எல்லாம் மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். மலக்குமார்கள் நாம் கேட்கக்கூடிய துஆவுக்கு இந்த இரவில் ஆமீன் சொல்ல தயாராக இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிற போது அப்பப்போ நம்ம நினைச்ச மாதிரி மலக்குமார்கள் உலகத்திற்கு வர மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக அல்லாஹ் சொல்கிறான், வர்ரூஹு ஃபீஹா. ஜிப்ரீலையே நாம் இறக்குகிறோம் இந்த உலகத்தில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதுமெல்லாம் வர மாட்டார்கள். சில மலக்குகள் எல்லாம் அப்போது வந்து போவார்கள், என்றால் அவருடைய வேலைகள் எல்லாம் அப்படி. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே அவ்வளவு சீக்கிரமாக ரசூல் அல்லாஹ் இறக்க மாட்டாங்க. என் நாயகமே கேட்டாங்க ஒரு தடவை,
அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது, நீங்க இவ்வளவு நாட்களாக வரலையே, ரொம்ப நீண்ட காலம் என்னை பார்க்காமல் இருந்து விட்டீர்களே, நானும் உங்களை பார்க்காமல் இருந்து விட்டேனே, ஏன் நமக்கு மத்தியில இவ்வளவு கேப், வந்திருக்கலாமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நானும் உங்களை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலாகத்தான் இருந்தேன், ஆவல் தான் எனக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லாமல் இந்த உலகத்திற்கு என்னால் வர முடியாது. நான் உலகத்திற்கு வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் தான் நான் உலகத்திற்கு வர முடியும் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த உச்சகட்ட மலக்கையை அல்லாஹ் உலகத்தில் இறக்கி என்ன வேலை செய்யணும், எதுவும் செய்ய வேணாம், இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் இபாதத் செய்யக்கூடியவர்கள் பக்கத்தில் போய் இருங்கள், அவன் என்ன கேட்கிறான் அதை கொடுங்கள், அவன் எதை கேட்கிறான் அது எதுவானாலும் இருந்தால் பரவாயில்லை, ஹலாலான ஹாஜத்தாக இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்றி கொடுங்கள் என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டு அனுப்புகிறார். மலக்குமார்கள் இந்த இரவில் வந்துதான் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் மனிதர்களை பார்த்து. ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட வேற மாதிரி பேசுறவங்க, இந்த மனிதனையே படைக்காத அல்லாஹ், நீ படைச்சனா ஒருத்த சண்டை போட்டிருப்பான், கொலை செஞ்சிருப்பான், பொறாமைக்காரன், இவனையா படைக்க போகிறாய், உனது நோக்கம் என்ன, உன்னை வழிபட வேண்டும், உன்னை வழிபடுவதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோமே. உண்மை இதுதான், மலக்குமார்களை போல உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை வழிபட முடியாது. ஒரு நிமிடமும் கூட, ஒரு நொடியும் கூட அல்லாஹ்வை மறந்து வாழ மாட்டார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்களை எல்லாம் விட்டு விட்டு அல்லாஹ் மனித படைப்பை படைக்கிறான் என்றால் அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிட்டான், இப்படிதான் என் அடியான் தவறு செய்வான், ஆனால் அந்த தவறுக்கு உடனே மன்னிப்பு கேட்பான், என்னிடத்தில் மண்டியிடுவான். அந்த மண்டியிடுவது எனக்கு ஆக சிறந்து எனக்கு பிடிக்கும், எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனவே இந்த தினத்தில் நீங்கள் பேசுகிறீர்களே, அந்த அடியானை போய் பார்த்து வாருங்கள், அவன் எப்படி என்னை வழிபடுகிறான் என்று அல்லாஹ் நம்மை பெருமை பாராட்டி மலக்குமார்களை அனுப்பி வைக்கக்கூடிய இரவுதான் இன்றைய இரவு. எனவே அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் உண்மைப்படுத்த வேண்டும். முழுக்க முழுக்க இத்தனை காலம் எப்படியோ கழிந்து விட்டது, இந்த ஒற்றைப்படை இரவுகளை நாம் அல்லாஹ்வுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ் தஆலா இது போல சந்தர்ப்பங்கள் எல்லாம் எப்போதும் கொடுக்க மாட்டான், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். யோசித்து பாருங்களேன், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான், எப்போதும் கொடுக்க மாட்டான். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான் என்னன்னா, இன்னைக்கு இந்த இரவுல சொற்பமானவர்கள் நம்ம மட்டும் தான் இங்க இருக்கிறோம். எல்லாருக்கான இந்த இபாதத் செய்ய முடிகிறதா இந்த இரவில்? கிடையாது. எத்தனையோ முஸ்லிம்கள் பல வேளைகளில் இன்றைய இரவிலும் ஈடுபட்டு தான் இருக்கிறார்கள். எத்தனையோ முஸ்லிம்கள் இன்றைய இரவும் உடல்நிலை சரியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு உண்டான மருந்துகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ முஸ்லிம்களுக்கு இன்று லைலத்துல் கத்ரா தெரியாமல் இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட பேர்களை எல்லாம் விட்டு அல்லாஹ் என்னை கூப்பிட்டு பள்ளியில் அமர்த்திருக்கிறான் என்பதே என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதற்கு உண்டான அடையாளம். நீ மட்டும்தான் வரணும் அப்படின்னு என்ன அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். இதற்கே ஆக பெரும் பாக்கியம் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அப்ப யாருக்காவது தான் கொடுக்கிறானே தவிர எல்லோருக்கும் லைலத்துல் கத்ரை கொடுப்பது கிடையாது. போன வருடங்கள் இருந்தவர்கள் இந்த வருடத்துடைய லைலத்துல் கத்ரில் இல்லை, இந்த வருடத்தில் இருப்பவர்கள் அடுத்த வருடத்தில் இருப்பார்களா சொல்ல முடியாது. எனவேதான் சஹாபாக்கள் எப்போதுமே அவங்களுடைய வழக்கம் என்னன்னா, நாமும் அந்த வழக்கத்துல கொண்டு வரணும். ஒரு 2 ரக்காயத்து, ஒரு நஃபில் தொழுகை, 2 ரக்காயத்து நஃபில் தான். அதை தொழுதாலும் கூட எப்படி தொழுவார்கள் என்றால், இதுதான் என் வாழ்க்கையில கடைசி தொழுகை என்று நினைத்து தொழுவார்கள். நம்ம ஒரு நாள் அப்படி தொழுது பார்ப்போம். மற்ற நேரங்களில் தொழுவதை விட அப்படி நம்ம தொழுதுன்னா பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு நம்முடைய உள்ளம் திசை மாறாது. எப்படி மாறும்? இப்ப நான் சலாம் கொடுத்தேன்னா இஸ்ராயேல் வந்து என் உயிரை வாங்கிட்டு போயிடுவாரு, நான் சலாம் கொடுத்தேன்னா அடுத்த கட்டம் அல்லாஹ்விடம் போகணும், இப்ப என்னுடைய தொழுகை எப்படி இருக்கும்? எப்போதும் வராத தஜ்வீத் எல்லாம் அப்ப அந்த தொழுகைக்குள்ள வரும். எப்போதும் ருக்குல் அவ்வளவு நேரம் நிற்க மாட்டோம், ருக்குல் அவ்வளவு நேரம் இருக்கும். காரணம், இந்த தொழுகை எனது வாழ்க்கையின் கடைசி தொழுகை என்ற பொழுது முழுக்க முழுக்க என்னை அல்லாஹ்வுக்காக நான் ஒப்படைக்கிறேன். அதனால்தான் அந்த சஹாபாக்களுக்குள் அவ்வளவு இறையச்ச உடையவர்களாக அவர்கள் தொழுதற்குரிய காரணம் என்னன்னா, தொழுகைகளை தக்பீர் கட்டும் போதெல்லாம் முழுக்க அல்லாஹ்வை நினைத்து தக்பீர் கட்டி விட்டு கடைசி தொழுகை தான் நினைத்து தொழுவார்கள். அதுக்குத்தான் ஷேக்மார்கள் கிட்டத்தட்ட பல தொழுகை இப்படி எல்லாம் நீங்க கொண்டு வாங்கன்னா உங்களுக்கு ஓர்மை கிடைக்குமா, அல்லாஹ்வை நினைச்சு கேட்டுங்க, உங்களுக்கு முன்னால கஅபா இருப்பதை போல நினைங்கள். பொதுவாக பள்ளியாசல இருக்குதுன்னு சொன்னா அவ்வளவு ஓர்மை வராது. எனக்கு முன்னால கஅபா இருக்குது, நான் கஅபாவுக்கு முன்னால முதல் சஃப்ல இருந்து தொழுகிறேன்னா எவ்வளவு இருக்கும் இறையச்சம்.
அப்ப அது மாதிரி எல்லா தொழுகைக்குள்ளும் உங்களை கொண்டு வந்து உங்கள் ஆன்மாவை அல்லாஹ்வுக்கு முன்னால் கொஞ்சம் நாம் கட்டுப்படுத்தினால் அதிகமாக அல்லாஹ் நம்ம இடத்திலே தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. இப்ப சஹாபாக்களுடைய தொழுகை எல்லாம் அப்படி இருந்தது. அப்ப யாருக்காவது தான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார், எல்லோருக்கும் கொடுக்கவில்லை. நமக்கு கொடுத்தது என்பது மிகப்பெரிய பாக்கியம். இரண்டாவது, எப்போதாவது தான் கொடுப்பான், ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதுமே கொடுக்க மாட்டான். சந்தர்ப்பம் என்பது வருஷத்தில் ஒரு முறை தான் லைலத்துல் கத்ர் வருகிறது. வருஷத்தில் 2-3 தடவைலாம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு முறை எப்போது வருகிறது என்பதை மறைக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்றதுக்கு இது பயான் பண்ணக்கூடிய இடமே கிடையாது. ஆனாலும் ஒரு பயானை எடுத்து வச்சு இவ்வளவு நேரம் பேசுவோம். ஆனா காரணம் என்னன்னா, நம்ம இந்த பயானை கேட்டு அடுத்து செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் முழுக்க அல்லாஹ்விடத்தில் இஹ்லாஸா இருக்கணும். இவ்வளவு கேட்டிருக்கோமே, இந்த அளவுக்காச்சும் நம்ம அமல் செய்ய வேண்டாமா என்ற ஒரு எண்ணத்திற்காக வேண்டிதான் பயான். இரண்டாவது, பயான் கேட்கும் பொழுதும் கூட மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். அல்லாஹ்வை பற்றி பேசுவதும் கேட்பது என்பது இபாதத்துகளில் கட்டுப்பட்டது. சில இபாதத்துகள் நஃபிலான இபாதத்துகள் செய்வதை விட அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பது என்பது ஆக சிறந்தது என்பதாக மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் தான் இது பயானாக ஏற்பாடு. இப்ப நாம் யோசிக்க வேண்டும் என்னன்னா, அல்லாஹ் நமக்கு இந்த அழகான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு சிறுவன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏராளமான உதவிகள் செய்து வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா உடனே உதவி செய்வாரு. வேற ஏதாச்சும் உது செய்யணும்னா உடனே தண்ணி எடுத்து வைப்பாரு. ஒரு 14-15 வயது இருக்கும் அந்த சிறுவனுக்கு ரசூலுல்லாஹ்விடம் ரொம்ப நெருக்கமாக ஆகிவிட்டார். பொதுவாக நமக்குள்ள யாராச்சும் நெருக்கமாயிட்டாங்க, நம்ம பிள்ளை இல்ல வேற பிள்ளைனால நம்ம என்ன செய்வோம், உனக்கு என்ன வேணும் சொல்லுப்பா, நான் வாங்கி தரேன். இது உலகத்துல எல்லாரும் கேட்கறது தானே. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல், நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இப்போ நம்ம பிள்ளைங்கிட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லு, நாம கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லணும், ஒரு சாக்லேட் கேட்கும், ஒரு ஐஸ்கிரீம் கேட்கும், எனக்கு ஒரு ஃபுட்பால் வாங்கிட்டாங்க, அது வேண்டாங்க, இது வாங்கி, இதுதான் கேட்கும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் அவ்வளவு சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளை கேட்டது என்பது எல்லா சஹாபாக்களையும் ஆச்சரியப்படுத்தி விட்டது. இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எனக்கு இது தாங்கன்னு கேட்கல. அந்த பிள்ளை அடுத்து யோசித்து, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நாளைக்கு வந்து நான் கேட்கிறேன். எவ்வளவு திறன்பட யோசிக்க வேண்டும் என்று அவன் யோசிச்சிருக்கிறான் சிறு பிள்ளை. அப்ப நாளைக்கு யோசிச்சு வரும் பொழுது எல்லா சஹாபாக்களும் சபையில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியே சொன்னார்கள், இந்த சிறுவனுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னேன், இன்னைக்கு வந்திருக்கான், என்ன கேட்கிறான், நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவுடன் எல்லா சஹாபாக்களுடைய பார்வையும் அந்த பிள்ளையை நோக்கி இருக்கிறது. ஏன்னா இந்த பிள்ளை என்ன கேட்க போறான் என்பதை பார்க்கிறார்கள். என்று பார்த்தவுடன் அந்த பிள்ளை கேட்ட வார்த்தை எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தி விட்டது. நம்ம பிள்ளைக்கு இன்றைக்கு அந்த சிந்தனையும் கூட அவ்வளவாக இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பிள்ளை அதை கேட்டு விட்டான். என்ன கேட்டான், யார சொல்றா, எனக்கு சொர்க்கம் வேண்டும். சொர்க்கத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய வயதே கிடையாது. ஆனால் கேட்கிறான், யார சொல்றா, எனக்கு சொர்க்கம் வேண்டும், எனக்கு சொல்லுங்கள், சொர்க்கம் கிடைக்குமா? சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். பெரும் சஹாபாக்கள் சபையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் இது சிறுவனிடம் கேட்டது பல முறை பல சஹாபாக்கள்கிட்டே கேட்டிருக்காங்க, நாயகம் என்ன வேணும் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவர் அப்ப என்ன தேவை, யார சொல்றா, ஒரு ஒட்டகம், சிகப்பு நிற ஒட்டகம் வேண்டும், அவருக்கு கொடுங்க, கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, யார சொல்றா, இது வேணும். பெரும்பாலும் உலகத்தையும் கேட்டிருக்கார்கள், மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கேட்கிறார்கள். ஆனால் இந்த சிறுவன் கேட்டது உலகத்தை தாண்டிய சொர்க்கம், சொர்க்கத்துக்காண்டிதான் இந்த உலகம், அந்த உலகத்தையே கட்டுக்கோப்பாக அந்த பிள்ளை சொர்க்கத்தை கேட்டு விட்டார். இப்ப இததான் கேட்டானா அப்படின்னா அதுக்கு மேல, அதாவது சொர்க்கம் வேண்டும் என்று கொடுத்து அந்த வார்த்தையை முடிச்சிடல. அடுத்து பேசுகிறார், யார சொல்லுதா, சொர்க்கம் வேண்டும், எப்படிப்பட்ட சொர்க்கம் வேண்டுமா என்றால், எனக்கு நீங்க சொர்க்கத்துல எங்க இருக்கிறீங்களோ அந்த சொர்க்கம் வேண்டும். சும்மா சொர்க்கம் என்றால் சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகள் பல அந்தஸ்துகள் இருக்குது. அந்த அந்தஸ்துகளை கவனித்து ஏதோ ஒரு சொர்க்கம் கிடையாது. நாயகமே, நீங்கள் எந்த சொர்க்கத்தில் இருப்பீர்கள், உங்களுடன் சொர்க்கத்தில் நான் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் யோசிக்க கூட இல்லை இந்த விஷயத்தெல்லாம். ஒரு பிள்ளை இப்படி கேட்பானா, ஒரு சின்ன பிள்ளை இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும் சொர்க்கத்துல கேட்பானா? எத்தனையோ சஹாபாக்களுக்கு ஆசை இருந்தது, ஆனாலும் அந்த அந்தஸ்தை தொட முடியுமா என்ற ஏக்கம் உள்ளத்தில் இருந்தது. ஆனால் சட்டென்று அந்த பிள்ளை கேட்டு விட்டார், நான் சொர்க்கம் என்றாலே அவர்களுக்கு அந்தஸ்துக்கு தகுந்தார் போல் தான் அல்லாஹ் அதை பிரித்து வைத்திருக்கிறார். ஒரு தொழுகையாளி, ஒரு நல்ல குர்ஆன் ஓதுவர், ஒரு சாலிஹான மனிதர், அவருக்கு ஒரு மாதிரியான, ஒரு மார்க்க அறிஞர் அவருக்கு ஒரு மாதிரியான, ஒரு வலிமார்,
ஒரு தாபி, ஒரு சஹாபி அடுத்த உச்சகட்ட சொர்க்கம் என்பது நபிமார்களுக்கு. நபிமார்களையும் தாண்டிய ஒரு சொர்க்கத்தை பார்க்க முடியாது. அப்படி பார்த்தால் அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் லிவாவுல் ஹம்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மகாம் இப்ராஹிமை கொடுத்திருக்கிறான். இப்படி சொற்பமான எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத அந்தஸ்தை நாயகத்திற்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்து உயர்த்திருக்கிறார். அந்த அந்தஸ்துல போய் இருக்கணும்னா கேட்டு விட்டார் அந்த சிறுவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்பதை விட நமக்கு இங்க என்ன நோக்கம்னா, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எவ்வளவு அழகாக அந்த பிள்ளை அங்க கேள்வி கேட்கிறார். அதுபோல்தான் நமக்கு அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ரை ஒரு சந்தர்ப்பமாக கொடுத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்ப திடீரென்று ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை, நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா எந்த கேள்வி கணக்கும் இல்லாம ஒரு 70,000 பேரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான், கேள்வி கணக்கு இல்லாமல் அனுப்புவான். இப்ப நம்மளே அப்படி சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அவங்க என்ன அமல் செஞ்சிருப்பாங்கன்னு யோசிப்போம். இப்ப 70,000 பேர் சொர்க்கத்துக்கு போறாங்க, கேள்வி கணக்கு இல்லாம போறாங்கன்னா அவங்க அமல் எப்படி இருக்கும்? என்ன செஞ்சிருப்பாங்க? வாழ்க்கை ஃபுல்லா தஹஜ்ஜுத் தொழுதிருப்பாங்களா? குர்ஆன் ஓத ஒரு பாயிரம் முக்கானாஸ் குர்ஆன் ஓதுறதே கழிச்சிருப்பாங்களா? என்ன பெருசா செஞ்சிருப்பாங்க என்று இப்படித்தான் எல்லாருடைய மனங்களுடைய ஓட்டங்களும் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த சபையில் இதை சொன்னவுடன் சட்டென்று ஒரு சஹாபி உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு கொஞ்சம் துஆ செய்யுங்க, அந்த 70,000 பேர்ல நானும் ஒருவராக வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் உடனே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் உகாஷாவையும் அந்த 70,000 பேர்ல ஒருவராக ஆக்கிவிடு என்று எல்லாருக்கும் முன்னாலும் நாயகம் துஆ செய்ய உடன் அடுத்தடுத்த சஹாபிகள் எழுத ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை உகாஷாவுடன் முடிந்து விட்டது என்று ரசூலுல்லாஹ் நிறுத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உகாஷா என அடுத்தடுத்து சொன்னா எல்லாரும் நினைச்சுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அந்த சஹாபி அங்கு பயன்படுத்திக் கொண்டார். பயன்படுத்தி கொண்டதின் பெயரில் ரசூலுல்லாஹ் அங்கு துஆவும் செய்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எப்போதாவது தான் கொடுப்பான். இப்ப நினைச்சு கூட பார்க்கல, உகாஷா ரலியல்லாஹு அந்த மாதிரி சம்பவம் வந்துச்சு, அந்த சிறுவனுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அதுபோல சந்தர்ப்பம் என்பது வருஷத்தில் ஒரே முறை இந்த லைலத்துல் கத்ராகத்தான் நம்மிடத்திலே வருகிறது. இந்த இரவை கவனித்துத்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்கிறதா இல்லை தாழ்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். 60-70 வருஷத்தை நம்மள எவ்வளவு அமல் செய்ய முடியும்? அந்த அமலை வச்சு எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? அப்ப ஏதாவது ஒரு அற்புதமான அமல் இருக்கிறோம்னா அந்த அற்புதமே இந்த லைலத்துல் கத்ராகத்தான் இருக்குது. எதுவும் செய்ய வேண்டாம். இந்த ஒரு நாள் இரவிலே குளித்து இருந்து எனக்கு குர்ஆன் ஓத தெரியல, எனக்கு எப்படி தொழுக தெரியல, பரவாயில்லை, என்ன தெரிகிறதோ ஒரு 2 சூரா 3 சூரா ஓதி 2 ரக்காத் தொழுங்க. தஸ்பீஹை குறித்து இந்த இரவு முழுக்க பள்ளியில இருந்தாலும் சரி, வீடுகளில் இருந்தாலும் பரவாயில்லை, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நினைவில் குறிப்பாக பின்னால் நான் சொல்வேன் துஆக்களிலே ஈடுபட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த இரவினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆயத்தின் முடிவிலே, தனஸுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்த வடக்குமார்களாம் வந்து இந்த உலகத்தில் அவர்களுக்கு என்னென்ன காரியங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அந்த காரியங்களை அவர்கள் செய்வார்கள். ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லூஇல் ஃபஜ்ர். இந்த இரவினுடைய இந்த அமைதி, இந்த அமல்கள் எல்லாம் சேகரிக்கப்படக்கூடிய இந்த நேரம் எல்லாம் ஃபஜ்ர் வரையும் அல்லாஹ் இதை அப்படியே வைத்திருப்பார். ஃபஜ்ர் வரையும் நாம் என்னவெல்லாம் துஆ செய்கிறோமோ அத்தனை துஆவையும் அமல்கள் மலக்குமார்கள் கணக்கெடுக்கிறார்கள். நமக்கு கேட்டதை மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் போய் கேட்டு கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். எனவே முடிந்த அளவுக்கு எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ இந்த இரவை முழுக்க நாம் பயன்படுத்தி கொண்டு நம்ம அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும். ஒரு பக்கம் அமல் இருக்குது, நான் அதை தான் சொன்னேன், அமல்களை எல்லாம் தாண்டி அதிமுக்கியத்துவம் இந்த இரவில் துஆக்கள் தான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செய்வோம். அமல் செய்துவிட்டு ஒரு 3:30 மணி போல, இல்லை நாம் சஹர் வைத்து விட்டு கூட பரவாயில்லை, முழுக்க தஹஜ்ஜத்தை முடித்து விட்டு துஆவில் ஈடுபட வேண்டும். துஆ எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வோம். ஏன்னா இந்த இரவுகள் செய்யக்கூடிய அத்தனை துஆக்களுக்கும் கண்டிப்பாக அல்லாஹ் பதிலளிக்கிறான். குர்ஆனை எடுத்து பார்த்தா எல்லா நபிமார்களிடம் இருந்த ஒரு மிகப்பெரிய பண்பு என்னன்னா, என்ன தேவைனாலும் உடனே அல்லாஹ்ட்ட கை தூக்கிடுவாங்க. யாருக்கும் போவதற்கு அவர்களுக்கு மனம் வராது. எனவேதான் அவர்களை அல்லாஹ் நபியுடைய அந்தஸ்தில் உயர்த்துவதற்கு காரணமே, எந்த தேவைகள் உள்ளாக்கப்பட்டாலும் உடனே அந்த தேவைகளை குறித்து அல்லாஹ்விடம் ஒப்பித்து விடுவார்கள். நம்ம நினைக்கலாம் அவர்கிட்ட போனா இந்த வேலை நடக்கும், போறது தவறு கிடையாது.
வேறு நடக்கும் என்று போறது தவறு கிடையாது. ஆனால் அதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே வந்தாக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே வந்து போனால் கண்டிப்பாக அல்லாஹ் அதை செழிப்பாக்கி கொடுப்பான். நம்ம அல்லாஹ்வே நினைக்காம அவர்கிட்ட மட்டும் போனோம்னா அந்த வேலை அவ்வளவு சீக்கிரமாக நிறைவேறாது, நடக்கவும் செய்யாது. அப்ப அல்லாஹ்விடத்திலே நாம் இறை வேண்டுவதையும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதும் தான் இந்த ஆக சிறந்ததாக நமக்கு காணப்படுகிறது. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கீழ் தான் வந்தாக வேண்டும். நமக்கு தெரியும், அரசர் மாமூன் ரஷீத் என்று ஒரு இஸ்லாமிய அரசர் வாழ்ந்தார். மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு செய்து கொடுத்திருக்கார். அவர் ஒரு தடவை சபையிலே ஒரு தும்பல் தும்பினார். தும்பியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். இருந்த அந்த மந்திரிகள் எல்லாம் எதுவுமே சொல்லாம அப்படியே பார்த்திருந்தாங்க. என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ்னு தும்பினா இரஹமக்குமுல்லாஹ்னு சொல்லணும். ஆனா சொல்லல. கேட்டாராம், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கீங்க, ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாவதாக தானே அர்த்தம், சொல்லலாமே. நீங்க அரசர், உங்களுக்கு போய் நாங்க சொல்றதா? இப்ப உச்சகட்ட கண்ணியன்னு பல பேர்கள் இப்ப அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது கண்ணியமே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாவதாக என்று சொல்றது என்பது அது சொல்லிதான் ஆகணும், அதை சொல்லணும். அவர் கேட்கிறாரு, நான் என்னதான் அரசராக இருந்தாலும் உங்களை மாதிரி தானே நான் சாப்பிடுறேன், மௌத்தா போனா நானும் கபருக்கு தானே போக போறேன், எனக்காண்டி துவா செய்ய மாட்டீங்களா? அப்ப அந்த உச்சகட்ட அந்த துவாக்கள் என்பது எல்லாரும் துவாக்களிலே கூட்டானவர்கள் தான். துவாவை விட்டும் தன்னை தற்காத்து கொண்டவர் உலகத்தில் யாரும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் வந்து உம்ராக்கு போறேன், துவா செய்யுங்க. உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் உடனே கை தூக்கி துவா செஞ்சாங்க. அல்லாஹ் இவருடைய சபர நேசாக்கு இவருடைய உம்ராவை கபூல் செய் என்பதாக துவா செஞ்சுட்டு அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு துவா செய்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், யா புகையலா தன்சானி ஃபீ துஆஇ. எனது சிறு சகோதரரே, நீங்க போறீங்க, உங்க துவால என்ன மறந்துடாதீங்க. சொல்றது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுவிடம் துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். உலகத்தில் நாயகம் துஆ செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அந்த நாயகமே சொல்கிறார்கள், சக மனிதர்களை போல் எனக்காண்டி நீ துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ்வே இந்த வார்த்தை சொல்கிறார்கள் என்றால் உலகத்தில் உச்சகட்டமாக யார் ஆன்மீகத்தின் உச்சகட்டத்திற்கு போனாலும் துஆவுக்காக வேண்டி அவர் தேவையானவர் தான். அவர் கேட்கணும். யாருக்கெல்லாம் கேட்கணும்னா கிடையாது, எல்லாத்துலயும் கேட்கணும். யாருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு தெரியாது. எனவே எல்லாரிடத்திலும் பார்த்தா நம்மளும் இன்னைக்கு அது நமக்கும் வளமையா இருக்குது. பார்த்தா சொல்ல துவா செய்ய சொல்ற நல்ல பழக்கம், இப்படி சொல்லணும். ஒரு நேரம் இல்ல, ஒரு நேரம் நமக்காக வேண்டி அவர் துவா செய்தார் என்றால் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக அந்த துவா கபூலியத்திற்குரிய ஆகுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதை நம்ம வந்து தவற விட்டுறக்கூடாது. இன்றைய வரையும் நம்முடைய சமூகத்தில் அது இருந்து கொண்டே இருக்கிறது. உம்ராக்கு போனா, ஹஜ்ஜுக்கு போனா துவா செய்யணும்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. அதை விட தாண்டி அவர் செய்து விட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா துவாக்களிலே ஒரு சிறப்பு என்னன்னா, தனது சகோதரனுடைய மறைவாக இருக்கும் பொழுது அவர் துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறார். ஒண்ணு. இரண்டாவது, இவர் துவா செய்யும் பொழுது அந்த சகோதரனுக்காக என்ன துவா செய்கிறாரோ இன்னொரு மலக்கு பக்கத்துல இருந்து சொல்றாராம், யா அல்லாஹ், இவர் எதற்காக துவா செய்கிறாரோ அது மாதிரி இவனுக்கு கொடுத்துறாங்க. ஒரு பெரிய பலா முசீபத் வருது, அந்த பலா முசீபத் என்ன வராம இருக்கிறது நீங்க துவா செய்யுங்கன்னா அடுத்து இவர் வாழ்க்கையில பலா முசீபத் வராமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இவர் அவருக்காக தான் துவா செய்தார், அவருக்காக செய்த துவா இவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் வர வைக்கிறான். இப்போ துவாக்களுக்கு என்று அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹ் அதை கேட்கிறார். எவ்வளவு பெரிய பாவம் செய்யட்டுமே, அல்லாஹ் இன்னைக்கு என்ன சொல்றான், எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், மன்னிப்புக்கு வாருங்கள். பாவங்களை கணக்கில் வைத்து அல்லாஹ்விடத்தினுடைய அவனுடைய அந்த ரஹ்மத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் நம்முடைய எண்ணம் ஒன்றுதான், கண்டிப்பாக அல்லாஹ் என்னை மன்னிப்பான். மக்கள்லாம் வரலாறு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று மிகப்பெரிய அட்டுழிய பெரிய அரசனுடைய வரலாறு தெரிந்திருக்கலாம். பெரிய அளவில் அட்டுழியம் புரிஞ்சான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். உலகத்தில் அவனை போல கொலை செய்தவர்களை யாரும் பார்க்க முடியாது. அவ்வளவு கொலைகள் செய்தவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100-200 பேரை கொண்டு போதிப்பான். யாச்சும் ஒருத்தர் வந்து ஏன்பா இப்படி அட்டுழியம் புரியுது கேட்டா அவரையும் தூக்கில ஏற்றிடுவான். இப்படி அவருடைய அணுச்சாட்சியம் உச்சகட்ட அளவே போச்சு. ஒரு பக்கம் அணுச்சாட்டி அப்படி செஞ்சாலும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்லாத்திற்கு எத்தனையோ நல்ல காரியம் செய்திருக்கார். இன்னைக்கு நம்மலாம் குர்ஆனை ஓதுறோம்னு சொன்னா ஜபர்ஜெர் பேஷ் வச்சு ஓதுறோம். இந்த ஜபர்ஜெர் பேஷை கொண்டு வந்ததே யாருன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தான் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம அந்த குர்ஆனை அந்த ஜபர்ஜெரில தான் இப்படி ஓத முடியும். அவர் செய்த ஒரு மாபெரும் வேலைகளில் அது ஒரு வேலை. இப்ப அப்துல்லா
உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேக்குறாங்க, நீங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காரணம் ஷரியத்துக்காக வேண்டி சில நல்ல காரியம் செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் அவரை மாதிரி அட்டுழியக்கூடிய ஒரு அரசரை நீங்க பார்த்ததே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் என்ன நினைக்க இருக்கிறது, ஆனால் அவர் கேட்ட கடைசி துஆவிலே நான் அற்புதமாக அவரை பார்த்து அசந்து போய்விட்டேன். கடைசி நேரம் உயிர் பிரிவதற்கு சக்கராத்துக்கு முன்னால அவருக்கு ஒரு துவா செஞ்சாரு. என்னமோ அல்லாஹ் ஒரு துவாவை கண்டிப்பா நிறைவேற்றிடுவான்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு துவாவை அல்லாஹ்ட்ட கேட்டாரு. அப்படி என்னங்க கேட்டாரு? சொன்னாங்க, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாம் என்ன பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இவன் மிகப்பெரிய அட்டுழியன், இவன் இறந்து போனா கண்டிப்பா அல்லாஹ் இவனுக்கு நரகத்தை தான் கொடுப்பான், இவனுக்கு எப்படி அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் மக்களுடைய பேச்சு இப்படி. ஆனா அந்த பேச்செல்லாம் என்னுடைய சிந்தனைக்குள் நான் கொண்டு போல எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நீ ரஹ்மத் செய்பவன், நீ அருள்பாலிப்பவன், எனவே நீ எனக்கு அருள்பாலிப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. எனவே யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு. இந்த மக்கள் சொல்வதை பற்றி எனக்கு என்றும் கிடையாது, ஆனால் நீ என்னை மன்னிக்காமல் விட்டு விடாதே என்று அவன் கேட்ட துவா என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டது என்றார்கள் உமர் இப்னு அப்துல் அஜீஸ். அநேகமாக அல்லாஹ் மன்னிப்பதற்கு வாய்ப்பு. அந்த கடைசி நேரத்தில் சக்கராத்திற்கு முன்னால, அதற்கு முன்னால நம்ம அல்லாஹ்விடத்திலே கேட்ட பாவங்களை எல்லாம் விட்டும் நாம் பரிசுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் அதை மன்னிச்சிருவான். குர்ஆன்ல பெரும்பாலும் இடங்களில் அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டி பேசுவார். அந்த உதாரணம் காட்டி பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இன்னல்லாஹ லா யஸ்தஹி. அல்லாஹ் சில விஷயங்களுக்கு உதாரணம் சொல்லும்போது அவன் யாருக்கும் வெட்கப்பட மாட்டான், அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று முஷ்ரிக்கீன்களுக்கு பல உதாரணத்தை சேர்த்து அல்லாஹ் பேசுவார். எல்லா குர்ஆனுடைய பெரும்பாலும் ஆயத்துகளை பார்க்க முடியும், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை இப்படி கொடுக்கிறார்கள், என்னன்னா ஒரே ஒரு விஷயத்துல அல்லாஹ் வெட்கப்படுறான். எந்த விஷயத்துல அல்லாஹ் வெட்கப்படுறானா, எந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி விட்டு அந்த அடியானுக்கு அல்லாஹ் எதுவும் கொடுக்காமல் வெறுங்கையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். எனவே நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான், நீங்கள் கேளுங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை இந்த ஒரு நாள் அதுதான். இபாதத்துகளை முடிச்சு எவ்வளவு மன கஷ்டங்கள் இருக்கிறதோ முழுக்க அல்லாஹ்விடத்திலே போட்டு சொல்லிவிட வேண்டும். யார்கிட்டயோ சொல்றோம், சொல்லிவிட்டு என்ன சொல்றோம், இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட போய் சொன்னனால கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கு. ஆனா மனசு ஆறுதலா இருக்கிறதுக்கு அவர் எதுவும் ஸ்டெப் எடுக்கல, நம்முடைய கவலை முழுசா போகவும் இல்லை. ஆனாலும் சொல்லிவிட்டோம் என்ற ஒரு மன ஆறுதல் இருக்குது. இந்த மன ஆறுதலுக்குரிய மருந்தே அல்லாஹ்விடம் தான் இருக்குது. நீங்க அல்லாஹ்விடம் இன்று இரவு கேட்டு பாருங்கள், மன ஆறுதல் கிடைக்காது. அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வு கொடுப்பான். தீர்வு கொடுப்பதற்காக ஏற்பாடு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. எனவே லேசாக கிடைத்த இன்னைக்கு இரவை நாம் வாய்ப்புகளை நழுவவிட்டு விடக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறான், நம்ம நினைக்கலாம் நான் தொழுகைக்கே வர்றதில்லை, நான் ஜும்மாவில்தான் வர்றேன், அதுவும் சில நேரம் மிஸ் ஆயிடுது, பெருநாளுடைய தொழுகைக்கு தான் வரேன். பல முஸ்லிம்கள் நல்ல முறையில வாழ்றாங்க, ஆனா என் பேர் தாங்க இஸ்லாமிய, நான் அல்லாஹ்ட்ட இருக்கிறேன் என்று மன கஷ்டங்கள் நமக்கு பலது உள்ளத்தில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன கேட்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு. அல்லாஹ் கூப்பிடும் போதே இப்படி கூப்பிடுறான், எனது வரம்பு மீறி விட்ட எனது அடியார்களே. அல்லாஹ்வுடைய ஒரு அழகிய வார்த்தை குர்ஆனுக்குள் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு அழகிய வார்த்தையை நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, நீ வா நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு கெட்ட வார்த்தைகளை சொல்லியோ வாயின்னு சொல்லியோ கூப்பிடல. கூப்பிடும் பொழுது வரம்பு மீறிவிட்ட எனது அடியார்களே என்றுதான் கூப்பிடுகிறார். அப்ப வரம்பு மீறுவது என்பதை விட அல்லாஹ் பார்ப்பது அவனுடைய அடியானாக நான் இருக்கிறேனா என்று பார்க்கிறார். ஒரு முஸ்லிமானவனாக நான் ஆகிவிட்டால் அல்லாஹ்வுடைய அடியானாக ஆகிவிடுகிறேன். இப்ப நாம வரம்பு மீறியதை அல்லாஹ் நமக்குள் பெரிதாக பார்ப்பதில்லை. என்ன சொல்றான் அடுத்து, நான் தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீ நிராசையாகாதே, உனக்கு உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லிவிடாதே, நீ கேள், நான் உனக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். எனவே இன்றைய நாள் முழுக்க அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி துஆ செய்வோம். அந்த துஆக்களில் ஒரே ஒரு துஆ இருக்கிறது, முழுக்க லைலத்துல் கத்ருக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு துஆ. எப்படி நம்ம 3:10க்கு நாயகம் சொன்னார்கள்,
அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா ரப்பல் ஆலமீன். இரண்டாவது அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா. மூன்றாவது அல்லாஹும்ம ஆயிதனா மினன் நார் என்று. அதுபோல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ரை நாங்கள் பெற்று விட்டோம். லைலத்துல் கத்ர் இன்றைக்கு தான் தெரியுது, இல்ல ஒற்றைப்படையுடைய இரவுகள் வருகிறது. அந்த இரவிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன துஆ செய்யணும்? எங்களுடைய தேவைகள் எல்லாம் போக அல்லாஹ்விடத்திலே கேட்கணும் அப்படின்னா நாங்க என்ன கேட்கணும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. யா அல்லாஹ், நீ தான் மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புகிறாய், எனவே நான் உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன். அல்லாஹ் தான் மன்னிக்கணும். மன்னிக்கிறேன் வாங்கன்னு கூப்பிடுறதும் அல்லாஹ் தான். அல்லாஹ் விரும்புறான். உலகத்துல ஒரு ரெண்டு பேருடைய மன்னிப்பு வரும், அதற்கு பிறகு மறுபடியும் முகச்சுளிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சா மன்னிக்க தயார் இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், எத்தனை முறை தவறு செய்தாலும் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்பதை விட மன்னிப்பை நான் விரும்புகிறேன், எனவே மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த துஆவை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். என்ற இரவில் அரபிலே செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, தமிழ்னாவது அல்லாஹ் நீதான் மன்னிப்ப, நீ மன்னிப்பை விரும்புகிறாய், என்னை மன்னித்து விடு என்று அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிக்கிறான். எப்படி மன்னிக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். நாம் செய்த துஆவை அல்லாஹ் மன்னிக்கிறான். எப்படின்னா, எப்படி ஒரு மாட்டுடைய மடுவிலிருந்து பால் வந்து விட்டா மறுபடியும் அந்த மடுவுக்கு செல்லாதோ, அதுபோல அடியான் இன்றைய தினத்தில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் நரகத்திற்கு அவன் போக மாட்டான். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய உதாரணம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அது சாத்தியம் இல்லையே, மறுபடியும் உள்ள போ வைக்கிறது சாத்தியமா? அது மாதிரிதான் நீங்க கேட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் கொடுக்காமல் விட மாட்டான், கண்டிப்பாக கொடுப்பான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த இரவை நாம் தயவு கூர்ந்து நழுவ விடாமல் அல்லாஹ்விடத்திலே முழுக்க துஆ செய்து இன்றைய இரவையே அல்லாஹ் நமக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக ஆக்கி தருவானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.